ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் October 28, டைம் 10:34 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். வீடியோவை ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட ரியல் மணி இல்லை, அதனால் நான் லைவ் டெமோ பண்ணி என்னோடய ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் பிகினர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ரியல் மணி இருந்தால் நீங்கள் என்னோடய ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் நீங்கள் மேக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஜோன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த ஜோன் கிட்ட ரியாக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே டச் ஆகிட்டு இப்போ மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா புட் சைடு போகலாம். அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா கால் சைடு போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது. இதே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போனால் நம்ம கன்ஃபார்மாக கால் சைடு போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஓகே, டைம் இப்போ 2:20 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் டெமோ ப்ராஃபிட் 2110 புக் பண்ணியாச்சு, சார்ஜஸ் போக. இந்த 2 ட்ரேடு எப்படி எடுத்தேன்னு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட் ட்ரேடு நான் 10:47க்கு என்ட்ரி ஆனேன். 11:17க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். 41,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 2 லாட் பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் 381.20, எக்ஸிட் ப்ரைஸ் 392.85. அதில் ப்ராஃபிட் நான் ஒரு 500 கிட்ட நான் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு என்னோடய செகண்ட் ட்ரேட் 11:19க்கு நான் என்ட்ரி ஆனேன். 11:30க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2 லாட் பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் 404.65, எக்ஸிட் ப்ரைஸ் 438.50. அதில் நான் 1600 கிட்ட நான் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 2110. அதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேட் எடுக்கல. டே இதோட நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எப்படி 2 ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்தேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்னிங் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் புட் ஆப்ஷனில். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோ லெவல் இங்கே இருக்குது. இந்த லோ பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். அதே மாதிரி நான் கரெக்டாக இந்த லோ லெவல் பிரேக் அவுட் ஆனதும் என்னோடய ஃபஸ்ட் ட்ரேட் நான் என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு அதில் நல்ல ப்ராஃபிட் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணேன், இன்னும் கீழே இறங்கணும். மார்க்கெட் அதே மாதிரி கீழே இறங்குச்சு. ஆனால் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா புல்லிஷாக ஃபார்ம் ஆச்சு. அதனால நான் ரிஸ்க் எடுக்காமல் அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் 500 ப்ராஃபிட்டோட. அதுக்கப்புறமேட்டு இந்த செகண்ட் ட்ரேட் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனதும் என்னோட டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். செகண்ட் ட்ரேடில் டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவல் எப்படி மார்க் பண்ணேன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்போ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல டச் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த லைன் நான் ட்ரா பண்ணேன். அதே லைனில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக மார்க்கெட் இந்த லைன் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட் அச்சீவ் ஆனதும் என்னோடய செகண்ட் ட்ரேட் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். 2 ட்ரேட் மட்டும் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு வேறு எந்த என்ட்ரி நான் கொடுக்க கிடையாது. அதுக்கு ரீசன், அதாவது மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஜோனை பிரேக் அவுட் ஆகிறப்போ இன்னும் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டுமே எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நான் 2 ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். இதை மட்டுமே நம்பி நான் ட்ரேட் எடுக்க கிடையாது. நான் கன்ஃபர்மேஷனுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது நான் செக் பண்ணேன். கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமேட்டு தான் நான் 2 ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணேன்.
அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைன் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து இங்கே வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கால் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுக்க கிடையாது. பிளைண்டாக நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மற்ற பேராமீட்டர்லாம் செக் பண்ணேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எந்த என்ட்ரி நான் கொடுக்க கிடையாது. இப்போ டைம் வந்து சரியாக 2:57 ஆகுது. இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு ட்ரெண்ட் லைன் கூட வந்து ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா டைம் இல்லை. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் டே வந்து நான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி தான் நான் வந்து 2 ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ். பாய்.